வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா ஜி5ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு மலையாளம் ஆக்ஷன் காமெடி படமா வெளிவந்திருக்கிற பா 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 படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பயம், பக்தி, பகுமானம் இதோட சுருக்கம் தான் பா பா பா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் திலீப் ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் படத்தோட திரும்ப வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மோகன்லால் ஒரு கேமியோவும் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் எப்படி இருக்கு, உங்க டைமுக்கு ஒருத்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரள முதலமைச்சரா இருக்கிற பைஜு சந்தோஷ் ஒரு பொது கூட்டத்துல இருக்கும்போது திலீப் ஒரு வித்தியாசமான கெட்டப்ல வந்து அவரை கடத்திக்கிட்டு போறாரு. முதலமைச்சரோட பையனா இருக்கிற வினித் ஸ்ரீனிவாசன் தன்னுடைய அப்பாவை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக களத்துல இறங்குறாரு. அவருக்கு உதவியா நம்ம ஊரு சாண்டி மாஸ்டர் ஒரு போலீஸ் ஆபீசரா வராரு. இதுக்கப்புறம் திலீப் ஏன் சிஎம் கடத்தணும், சிஎம் கடத்துற அளவுக்கு திலீப்போட கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் என்னென்ன, மோகன்லாலோட கில்லி பாலா கதாபாத்திரம் எப்படி கதைக்குள்ள வருது, கடைசியா என்னதான் ஆகுது அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, படத்துல லாஜிக் பார்க்க கூடாது அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க. ஆனா ஸ்பூஃப் மற்றும் பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. இந்த படத்துல மோகன்லால் 20ல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தான் திரையில வருவாரு. அவரு வரும்போது வர நடன காட்சிகளாகட்டும், ஆக்ஷன் காட்சிகளாகட்டும் இதெல்லாம் படத்தோட பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் திலீப் மீண்டும் திரையில தன்னுடைய பழைய எனர்ஜியோட நடிச்சிருக்கிறாரு. அவர் வரும்போது பண்ற ஒன்லைன் காமெடி காட்சிகள் படத்துல நல்லாவே இருக்குது. படத்துல ஆர்மாவோட ஒளிப்பதிவு நல்லாவே இருக்குது. ஷான் ரகுமானோட பாடல்களும் கோபி சுந்தரோட பிஜிஎம்மும் படத்துக்கு தேவையான அளவுக்கான மாசை ஏற்படுத்துது. இந்த படம் ஒரு மலையாள படமாவே இருந்தாலும் இந்த படத்துல சரண்யா பொன்வண்ணன், ரெடின் கிங்ஸ்லி, சாண்டி மாஸ்டர், கிளைமேக்ஸ்ல எஸ்.ஜே. சூர்யா வர்றது, விஜய் சார் பத்திய காட்சிகள் அப்படின்னு இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு தமிழ் படம் பார்க்குற ஃபீலை இந்த படம் நல்லாவே ஏற்படுத்துது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல கதை அப்படின்ட்டுன்னு பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. சிஎம் ஏன் திலீப் கடத்துறாரு அப்படிங்கிற ஒரு காரணம் வலுவாவே இல்ல. படத்துல கதாபாத்திரங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறனால சில கதாபாத்திரங்களை ஃபாலோ பண்ண நமக்கு டைம் எடுக்க தான் செய்யுது. படத்துல லாஜிக் பார்க்க கூடாது அப்படின்னு அவங்க சொன்னாலுமே சில காட்சிகள் நம்மளால ஏத்துக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. படத்தோட முதல் பாதி கலகலப்பா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் திரைக்கதை ஸ்லோ டவுன் ஆக தான் செய்யுது. ஓவராலா இந்த படம் ஆவரேஜுக்கும் கொஞ்சம் மேல அப்படின்னு சொல்லலாம். 10க்கு 6.3 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படத்தை மோகன்லால் மற்றும் திலீப்போட காம்போவுக்காக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.